பொது பாதையை ஆக்கிரமிப்பு செய்துள்ளவர் மீது நடவடிக்கை எடுத்து பாதையை மீட்டு தர வேண்டி சார் ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி அரசடி தென்பாக தெரு ஜேக்கப் அவர்களின் மகன் தாமஸ். அவருக்கு பூர்வீகமான வீட்டில் வசித்து வருகிறார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சேரன் மகாதேவி தொழில் வர்த்தக சங்கத்தின் முன்னாள் தலைவராக இருந்தவரும் தனியார் நிறுவனம் நடத்தி வரும் குடும்பத்தினர் பொது பாதையை ஆக்கிரமித்து கொண்டு வர்த்தக ரீதியாக விளையாட்டு கொட்டகை நடத்தி வருகிறார். இது சம்பந்தமாக அரசடி தெரு கத்தோலிக்க தலைவர், ஊர் மக்கள் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட ஆதி திராவிட மகாஜன சங்க நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட நபர்களிடம் பேச்சுவார்த்தை செய்தும் எந்தவிதமான தீர்வும் காண முடியவில்லை. இது சம்பந்தமாக 2023 அக்டோபர் 13ஆம் தேதியிலும் 2024 பிப்ரவரி 2ஆம் தேதியிலும் தகவல் அறியும் சட்டத்தின் மூலமாய் கிடைக்கப்பெற்ற உரிய ஆதாரங்களுடன் கொடுத்த மனுக்களுக்கு இதுநாள் வரை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதனால் மீண்டும் இன்று சார் ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. இதில் தாமஸ், பகுஜன் சமாஜ் கட்சி சிவராஜ், விடுதலை சிறுத்தை கட்சி அழகேசன், காலேப், கண்ணன், ஆதித்தமிழர் பேரவை அஸ்வின், ராகுல், ஜோஸ்மின், பிரிட்டோ லோகநாதன் மற்றும் ஊர் மக்கள் ஆகியோர் உடன் இருந்தனர். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தாமஸ். சேரன் மகாதேவி தாலுக்கு திருநெல்வேலி அந்த குடியிருந்து வருவேன். எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் எனக்கு சொந்தமான வீடு இந்த சர்மாதேவியில் சேரன் மகாதேவி தாலுக்கு அரசடி தென்பாகம் தெருவில் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு போகிற வழிபாதையை ஒரு தனிநபர் அவரோட பணபலத்தை வச்சு அதை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு அந்த பொதுநிலம், அதை ஆக்சுவலாக அது ஒரு பொதுநிலம், அந்த பொதுநிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு விளையாட்டு கொட்டகை அமைத்து அதில் ஒரு தனி வருமானம் ஈட்டு வருகிறார். எங்களுக்கு ரோட்டுக்கு போவதற்கு எந்த விதமான வழிபாதையும் இல்லை. இந்த ஆக்கிரமிப்புக்காரர்களுக்கு அரசாங்க அதிகாரிகளும் ஆதரவாக செயல்பட்டு வருகிறார்கள். இது ஒரு கூட்டு சதி என்பதை நான் என்னுடைய மனுவில் வெறு விவரமாக ஆர்டிஐ தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாக கிடைக்கப்பட்ட ஆதாரங்களை திரட்டி அவர்களுக்கு நான் கடந்த 2 வருடமாக அவர்களுக்கு நான் மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மௌனம் கடைபிடித்து வருகிறார்கள். இது மேற்கொண்டு மேலும் இன்று சேரன் மகாதேவி தாலுகா சப் கலெக்டர் ஆஃபீஸ் தொடர்பாக மீண்டுமாக ஒரு மனு, ஏற்கனவே கொடுத்த மனு காப்பிகள் எல்லாம் இணைத்து ஒரு மனு கொடுத்திருக்கிறோம். இதற்கு அவர் தகுந்த நடவடிக்கை எடுத்து தீர்வை சொல்லும் நடவடிக்கை எடுப்பதாக எங்களுக்கு கூறியிருக்கிறார். நாங்களும் அதுக்கு நாங்கள் அவருடைய நடவடிக்கை நல்லபடியாக எடுப்பார் என்று எதிர்பார்த்திருக்கிறோம். வேறு அழகேசன். நான் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் பொறுத்து வசிக்கிறேன். எங்கள் வீட்டில் அதிகமாக உள்ள அரசியல் தென்கால தொகுதி பொதுமக்களுடைய பாதையை ஆக்கிரமிப்பு செய்திருந்தோம் தனிநபர். இதனால் பல மனுக்கள் வரைக்கும் தாசில்தாரோ வட்டாட்சியரிடம் வழங்கப்பட்டது. எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆகவே இந்த நடைபெற்ற திங்கட்கிழமை கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருவோம். அதில் ஆதித்தமிழர் பேரவை மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக மனு அளித்துள்ளோம். அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்.